வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை சிவகங்கை இடையே 342 கோடியில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 36,500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் மேளம் கொட்டியும் மக்கள் உற்சாகம். போகி பண்டிகை கொண்டாட்டம் அதிகாலையிலேயே தொடங்கிய நிலையில் சென்னை முழுவதும் கடும் புகை மூட்டம். வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னை மணலி, பெருங்குடி, ராயபுரத்தில் அதிகரித்த காற்று மாசு. போகி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் காற்றின் தர குறியீடு மிதமான அளவு உயர்வு. பொங்கல் பண்டிகை ஒட்டி ஆம்னி பேருந்து மூலம் 1,90,000 பேர் சொந்த ஊருக்கு பயணம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தகவல். பனிமூட்டம் மற்றும் போகி பண்டிகை புகைமூட்டம் காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30 விமானங்களின் நேரங்கள் மாற்றம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் 2,17,000 பயணிகள் சிறப்பு பேருந்துகளில் பயணம். சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 6,40,000 பேர் சொந்த ஊருக்கு பயணித்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏடிஎம்கள் முறையாக செயல்படாததால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவலம். கழிவறைகளை முறையாக பராமரிக்கப்படாததால் முகம் சுளித்தபடி சென்ற பயணிகள். தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மகேந்திரா மின்சார எஸ்யூவி வாகனங்களின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரில் அமர்ந்து அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவிடம் கேட்டறிந்தார். அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்கள் எளிய தமிழில் மொழிபெயர்த்து வெளியீடு. மக்கள் பதிப்பாக முதல் 10 தொகுதிகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சேலம் தலைவாசல் கூட்ரோட் பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அறிவியலுக்கான இந்த நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப வசதியானது அழிந்து வரும் நிலையில் உள்ள நாட்டின கால்நடைகள் மற்றும் விலங்கினங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஆராய்ச்சி மாணவர்கள், உள்ளுறை பயிற்சி மருத்துவர்கள் ஆகியோரின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையிலும் தொழில் முனைவோர், பண்ணையாளர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்கான சுய தொழில் பயிற்சி கூடங்களாகவும் செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களித்து வரும் தமிழ்நாடு உட்பட 5 தென் மாநிலங்களுக்கு வெறும் 15% நிதி வழங்கியுள்ளது மத்திய அரசு. இதுதான் கூட்டுறவு கூட்டாட்சியா அல்லது ஓர வஞ்சனையா என அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் கைதான ஞானசேகரனின் வீடு கோவில் நிலத்தில் உள்ளது. 16 இடங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. முன்பகுதி மாநகராட்சிக்கும் பின்புறம் அறநிலையத்துறைக்கும் சொந்தம் என அமைச்சர் சேகர் பாபு தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3,186 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் அறிவிப்பு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் 120 அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கங்கள் அறிவிப்பு.
உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் பாஜக நிர்வாகி கைது. வேறொருவரின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததுடன் அவரது மகளிடமும் அத்துமீறியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. டிகோ கார்சியா தீவு அருகே கன்னியாகுமரி மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது பிரிட்டிஷ் கடற்படை. மீனவர்கள் கைது குறித்து மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தை. மஞ்சள், கரும்புகளை வாங்குவதற்கு அதிக அளவில் பொதுமக்கள், வியாபாரிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் பொதுமக்கள். தென்காசியில் காய்கறிகள், செங்கரும்பு, மஞ்சள் குலை, பனக்கிழங்குகளை வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மலர் சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து 1 கிலோ மல்லிகை பூ 4000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கோயம்பேடு, ஆவடி வரையிலான புதிய வழித்தடத்தை பட்டாபிராம் வரை நீட்டிக்க திட்டம். சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 58,720க்கு விற்பனை. 1 கிராம் 7,340க்கு விற்பனையாகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறும் நிலையில் இன்று காலை 9 மணி முதல் போக்குவரத்து மாற்றம். ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மதுரை மாநகர காவல்துறை வேண்டுகோள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடு பணிகள் தீவிரம். விழாமேடை அமைக்கும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசலை அரிவாளால் சேதப்படுத்திய நடிகர் வேல ராமமூர்த்தியின் மனைவி. வீட்டு வாசல் முன்பு வாடிவாசல் அமைக்கப்பட்டதால் எப்படி வெளியே செல்வது என போலீசாருடன் வாக்குவாதம். நெல்லையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நகை அடகு கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 250 சவரனில் 140 சவரன் மீட்பு. கொள்ளையில் ஈடுபட்ட மகனால் அவமானம் தாங்காமல் தாய் தற்கொலை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்து. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பிய பயணிகள். தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. நெல்லையப்பர் கோயில் தாமிர சபையில் நடராஜமூர்த்தி ஆருத்ரா தரிசனம் மற்றும் திருநடன காட்சி விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு.
சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறிய ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள நடிகர் அஜித்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. துபாய் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற அஜித்குமாருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சாதனை நிகழ்த்திவிட்டாய், கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கார் ரேஸில் வென்ற அஜித்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா. அஜித் படத்தின் தல போல வருமா பாடலில் தல வார்த்தை தவிர்த்து எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கும்பமேளா விழாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் நள்ளிரவு முதலே குவிய தொடங்கிய லட்சக்கணக்கான பக்தர்கள். சாறை சாறையாக அணிவகுத்து வந்த திரளான பொதுமக்கள். மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கம பகுதியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடிய பக்தர்கள். கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. மகா கும்பமேளா இந்தியாவின் காலத்தால் அழியாத ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது. நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரத்தின் புனித சங்கமம் என பிரதமர் மோடி வாழ்த்து. $7,640 கோடி வரி செலுத்த தயார். மோசடி வழக்குகளில் கைதாகி திஹார் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பரபரப்பு கடிதம். தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் நிரப்பக்கூடாது என உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு. சாலை விபத்தில் நம்பர் 1 மாநிலமாக உள்ளதை தடுக்க நடவடிக்கை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. ஏற்கனவே ஒரு சிறுமி தொற்றால் பாதிக்கப்பட்டு நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் மேலும் ஒரு சிறுமிக்கு தொற்று உறுதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மகர விளக்கு பூஜை. பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. திருப்பதி திருமலையில் உள்ள லட்டு கவுண்டரில் திடீர் தீ விபத்து. கரும்புகை வெளியானதை கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம். கேரளாவில் கடந்த 5 ஆண்டுகளாக சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரிப்பு. மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என காவல்துறையினர் தகவல். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம். நடப்பாண்டு IPL தொடரில் பஞ்சாபை வழிநடத்துவார் என அணி நிர்வாகம் அறிவிப்பு.
பிப்ரவரி மாதத்தில் தொடங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. பேட் கமின்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட்டது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம். விடுதலை 2 படத்தின் வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கும் புதிய படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக தகவல். ஜூனியர் NTR முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக பட நிறுவனம் அறிவிப்பு.